ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தோல்விக்கு பின் வெற்றி. ஒரு நகரத்துல ஒரு தொழில் அதிபர் ஒருத்தர் வாழ்ந்து வராரு. அவருக்கு கீழே நிறைய தொழில் நிறுவனங்களை வச்சிருக்காரு. பெரிய செல்வந்தரா இருக்காரு. ஒரு தடவை அவரோட போதாத காலம் அவரோட தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுறது. தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு பெரிய மன உளைச்சல்ல தன்னோட வீட்டில் இருக்க ஒரு பால்கனில நின்று அப்படியே மன உளைச்சலோட அந்த கீழே வர்றவங்க போறவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வீட்டுல அந்த ரோட்ல இருந்த தெரு முனையில ஒரு பெரிய குப்பை தொட்டி ஒண்ணு இருந்துச்சாம். அந்த குப்பை தொட்டியவே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்ப அந்த குப்பை தொட்டியில ஒரு நபர் வந்தாராம். வந்து பழைய பேப்பர்களை எல்லாம் எடுத்து தான் கொண்டு வந்த சாக்குக்குள்ள போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயதான ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்களாம். அவங்களும் அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து காலியா கடந்த பாட்டில்களை எல்லாம் எடுத்து அந்த அவங்களோட கொண்டு வந்த சாக்கு பையில நிரப்பிக்கிட்டு அவங்களும் அவரை கடந்து போயிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்தானா. அவன் அந்த குப்பை தொட்டியில இருந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட பக்கெட்ல போட்டுக்கிட்டு அவனும் கடந்து போயிட்டானான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4-5 நாய்கள் வந்துச்சான். இலைகள்ல இருந்த அந்த சாப்பாடுகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுவும் அப்படியே கடந்து போயிடுச்சான். அப்புறமும் அவர் அதே இடத்துல உட்கார்ந்து அந்த குப்பை தொட்டியை வாட்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாடுகள் வந்து அந்த குப்பை தொட்டியில அந்த பச்சை இலையில இருந்த அந்த சாப்பாடெல்லாம் நாய்கள் சாப்பிட்டுருச்சு. அந்த வாழை இலைகளை வந்து அந்த மாடுகள் வந்து சாப்பிட்டுட்டு அதுவும் கடந்து போயிடுச்சான். அதை பார்த்துக்கிட்டே இருந்தவர், இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கு இந்த பிரபஞ்சம். சாதாரண ஒரு குப்பை தொட்டியிலே இத்தனை நபர்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் உள்ள இருக்கு. ஒருத்தர் பாட்டில் எடுத்துட்டு போறாரு, ஒருத்தர் பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துட்டு போறாரு, ஒரு சிலர் வந்து பேப்பர்களை எடுத்துட்டு போறாரு, ஒரு நாய்க்கு வந்து அந்த வேஸ்டான சாப்பாடு வந்து உணவாகுது, அந்த மாடு வந்து அந்த வாழை இலையை சாப்பிட்டுட்டு போகுது. இந்த குப்பை தொட்டி மட்டும் இத்தனை பேரை வாழ வைக்கும் போது, இத்தனை பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவும் போது, இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எவ்வளவோ வளங்கள் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நம்ம ஏன் வந்து எதுவுமே இல்லை வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைச்சு கவலையோட இருக்கணும்? மறுபடியும் முயற்சி செய்வோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோட மறுபடியும் போய் தொழில ஆரம்பிச்சாராம். மறுபடியும் ஒரு சில தோல்விகள் வந்துச்சு. மறுபடியும் முயற்சி செஞ்சு நல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் வந்து உருவாக்கிட்டாராம். அதே போலதாங்க நம்மளும் எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அதுல ஆரம்பத்துல சில தோல்விகளை நம்ம சந்திப்போம். அதனால இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம திறமை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுலயே நம்ம முடங்கி போயிடக்கூடாது. பல தோல்விகளுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு சில ராஜாக்களும், ஒரு சில சக்சஸ்ஃபுல் பர்சனும், ஒரு சில விஞ்ஞானிகளும் பெரிய பெரிய சாதனையவே நிகழ்த்தியிருக்காங்க. அது மாதிரி நம்மளோட தோல்விகளை பார்த்து பயந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து, இந்த பிரபஞ்சம் நமக்கு எதுவுமே கொடுக்காது. இல்லை பல தோல்விகளுக்கு அப்புறமும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா நம்ம கையில வந்து கிடைக்கும். அதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. எப்போதுமே தோல்வியை பார்த்து பயப்படவும் கூடாது, மன உளைச்சலுக்கு உள்ளாகவும் கூடாது. அதுலேருந்து அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு மேலே மறுபடியும் வந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டே தான் போகணும். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.